இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா முட்டை வறுவல். இது வந்து சாம்பார், ரசம், தயிர் சாதம், சப்பாத்தி கூட ஒரு சூப்பர் காம்பினேஷன் செய்யலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். இது கூட காரத்துக்கு வந்து நான் ஒரு 2 வரமிளகாயும் இதோட சேர்த்துட்டு, ஒரு சின்ன பீஸ் புளியும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். 2 பல்லு பூண்டு, இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு, இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு, இதை நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோட நம்ம ஆட் பண்ணிவிட்டு, இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரை வதக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் கோகனட் ஆயில் விட்டுட்டு, நான் ஒரு 4 முட்டை இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு, இதை ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் நல்ல முட்டை வெந்ததுக்கப்புறமா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு, கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்குங்க. சூப்பரான மசாலா முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி